காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது மார்கழி மாதம் விஸ்வாச வருஷம் 16/12 14/1/2026 வரலாம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பண வரவிற்கு எப்பொழுதுமே பஞ்சம் இருக்காது. சரி, மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சூரியனே 5ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 5, 9 அதிபதிகள் ஒரே இடத்துல 5ஆம் இடத்துல இருக்கார். அதில் 5ஆம் அதிபதியும் பார்க்குறாரு, அதாவது குருவே பார்க்குறாரு. வக்கர குருவாக இருந்தாலும் அவருடைய பார்வை, அதை தவிர பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகம் வேற வருது. அந்த ஒரு 25 தேதிக்கு மேலே பார்த்தாங்கன்னா புதனும் அந்த பக்கம் போயிடுறார், அதாவது தனுசுக்கு போயிடுறார். தனுசுல புதன் இருக்கார், மிதுனத்தில் குரு வக்கரகதியில் இருக்கார், பரிவர்த்தனை யோகம் வருது. இது ஒரு பெரிய ஏற்றம். ஏன்னா குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இவ்வளோ நாளாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது பரிவர்த்தனை யோகத்தில். அதை தவிர 11ஆம் இடத்துல புதன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக சொல்லக்கூடியது. அதனால லாபங்கள் அதிகமாக இருக்கும். திருமணத்திற்கு இப்போ பேசலாம், அதாவது பேசலாம்னா ஜாதகம்லாம் டிசைன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தை மாசத்துல பேசி ஃபிக்ஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணலாம். இப்போ திருமணத்துக்கு பார்க்க ஆரம்பிக்கிறவாள்லாம் பார்க்கலாம். நல்லபடியாக வரன் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தடைகளுக்கு பிறகு வெற்றி வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் தேவை இருக்கும். அது தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, லாபங்கள் அதிகமாக இருக்கும். கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சொந்த தொழிலில் ஒரு பெரிய முயற்சி, பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாசத்துல நீங்க உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள், அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது சந்திராஷ்டமம் 26/12 28/12/2025 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். உங்களுடைய நட்சத்திரங்களுக்கு 17வது நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம்னு சொல்றது. அன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வேண்டாம், பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் அருகில் இருக்கக்கூடிய இந்த விநாயகர் கோயிலில் கொடுத்துட்டு போங்க. அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த மாதம் நீங்கள் சத்யநாராயணன் போய் சேவிச்சுட்டு வாங்க. சத்யநாராயண பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு.